இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. பூ வந்து நான் வெளியில் வாங்கலை. அதனால் வந்து வீட்டிலேயே நிறையா பூ வந்து கலர் கலராக பூத்துருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி நம்ம வீட்டிலேயே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தியே வந்து 3 வகையான செம்பருத்தி இருக்குது. ஒன்று அடுக்கு செம்பருத்தி, இந்த செம்பருத்திலே இந்த எல்லோவாக ஒரு மாதிரி இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து நார்மல் ரெட் கலர் செம்பருத்தி, இதுதான் அடுக்கு செம்பருத்தி. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு, பட் ரோஸு, இது மாதிரி நிறையா ரோஸ்லாம் இருந்துச்சு. சரி, அதே பிச்சு வந்து இன்றைக்கி வந்து சாமிக்கு ஃபுல்லாக வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு எல்லா சாமிக்கும் போட்டு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து பிப்ரவரி 24 வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பிறந்த நாள். என்ன 56 வயசு எங்கள் அப்பாவுக்கு ஆகிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து கேக் வந்து அக்கா வந்து வீட்டிலே செஞ்சுருந்தா. ஓடிஜி வாங்கியிருந்தாலும் அதில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தா. வீட்டில் இருக்கிற அக்காவுக்கு வந்து கேக் செய்கிறதுக்கான திங்ஸ்லாம் இன்னும் வாங்கலை. வீட்டில் இருக்கிற இதை வச்சு ஒரு பேனில் வந்து செஞ்சுருந்தா. அதனால் வந்து அந்த ஷேப்பில் இருந்திருக்கும். ஆனால் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட் சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்தது. பார்க்க கேக்கு உண்மையாகவே ரியலாக ஹெல்த்தியாக இருந்தது. பாப்பாவுமே தம்பியுமே வெளியில் வாங்கினா கூட அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து நல்லா விரும்பி 2 பேரும் சாப்பிட்டாங்க. அப்பாவை வச்சு நாங்கள் கேக்கு வெட்ட வச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பாவுக்கு வந்து நாங்கள் குழந்தைங்கள விட எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு தான் பேபி வெறி, நாங்கள் கேர் பண்ணி பார்த்துக்குவோம். எங்கள் அப்பா வந்து எல்லாமே ஆசைப்படுவாங்க, கேக்கு வெட்டணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. அது வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுத்தது வந்து அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருந்தது. இதோட அப்பாவுக்கு வந்து 56 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயரில் இன்னும் வந்து கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். பாப்பா வந்து அதுக்கப்புறம் அந்த கேக்கை வந்து குத்தி கொலை பண்ணிகிட்டு இருந்தா. அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேக் செஞ்சுருந்தா. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு கேக் செஞ்சு கொடுத்தா. இது வந்து செகண்ட் டைம் செஞ்சு கொடுத்தா. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.